ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் பண்ற முக்கியமான 5 தவறுகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல சீன் பர்போஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சாப்டர் சீன் பர்போஸ். ஒரு சீன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த சீன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா அந்த சீன்ல பர்பஸ் இல்லைன்னு வந்து அர்த்தம். இந்த பர்பஸ் நீங்க எழுதுறதுக்கு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. முதல்ல கேரக்டர் சேஞ்ச். இப்ப பாஷா படம் வந்து பாக்குறீங்க, ரஜினிகாந்த் வந்து அடி வாங்குறாரு. அதுதான் இந்த கேரக்டர் டெப்த் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் என்னதான் டானா இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இன்ஃபோன்றது அவர் நார்மலா ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு, பயப்படுவாரு, போவாரு. இது எல்லாமே வந்து அந்த கேரக்டரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். மூணாவது ஸ்டோரி ஃபார்வர்ட். ஸ்டோரி ஃபார்வர்ட்ன்றது கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்றது. அண்ணாமலை படத்துல ரஜினியை வந்து சரத்பாபு வந்து அறைவாரு. அதுல இருந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஸ்டோரி வந்து ஃபார்வர்ட்ல வந்து மூவ் ஆகும். ஸோ 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எமோஷன். எமோஷன்ன்றது அவங்க வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றது, இல்ல அந்த லவ்க்காக அவங்க ஏங்குறது, அது எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் சீன் தான். ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே இந்த 4 பர்பஸ் இருக்குதா அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். இந்த 4 பர்பஸும் இல்லைன்னா அந்த சீனை வந்து தாராளமா வந்து டெல் பண்ணிடலாம். விஷுவலா பயங்கரமா அழகா இருக்குன்றதுக்காக நீங்க அந்த சீனை வந்து வைக்க முடியாது. இப்போ ஒரு மேரேஜ் பண்றீங்க, ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் இல்ல, ஒரு மாரல் வேல்யூ இல்ல, ஒரு எமோஷனல் வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்க லைஃப் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளமா வந்து வரும். அதே மாதிரிதான் ஒரு சீன் வந்து விஷுவல் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா சீனுக்கு ஒரு கேரக்டர் வேல்யூ இல்ல, ஒரு பர்பஸ் இல்ல, ஒரு மாரல் வேல்யூ, எமோஷனல் வேல்யூ, கேரக்டருக்கு இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகல, எதுவுமே இல்லைன்னா அந்த சீனால உங்களுக்கு ஸ்டோரிக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இந்த பர்பஸ்க்குள்ளேதான் சீன் டைப்ஸும் இருக்கு. சீன் டைப்ஸ் மொத்தமா 6 வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்குது செட்டப் சீன். செட்டப் சீனோட பர்பஸ் என்னன்னா, அந்த கேரக்டர் யாரு, அந்த கேரக்டர் சுத்தி இருக்கிற உலகம் என்ன அப்படின்றது தான் செட்டப் சீன். இப்போ பாஷா படம் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு நார்மல் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு, ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல செட்டப் பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த டைப்ல வந்து வரும். ஸோ 2வது பாயிண்ட் வந்து கான்ஃபிளிக்ட் சீன். ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தான் கான்ஃபிளிக்ட் சீனோட கான்செப்ட். அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த சரத்பாபு வந்து செவுல வந்து அரைஞ்சிருவாரு. அங்கதான் அந்த கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் ஆகும். அங்கதான் அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். 7G ரெயின்போ கால்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாரு பாத்தீங்களா, அதான் வந்து கான்ஃபிளிக்ட் சீன். அங்கதான் வந்து ஸ்டோரி வந்து ஃபார்வர்ட்ல வந்து மூவ் ஆகும். அந்த பொண்ணை பாக்குறதுல இருந்துதான். பாஷா படத்துல ஆனந்த் பாபு ரஜினி ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதுதான் கான்ஃபிளிக்ட் சீன். அதோட பர்பஸ் என்னன்னா, ப்ராப்ளம் யாரு வந்து கிரியேட் பண்றா அப்படின்றது தான் இதோட பர்பஸ். 3வது டைப் பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன். 7G ரெயின்போ கால்ல அவர் லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக நிறைய ப்ரொபோசல்லாம் வந்து பண்ணுவாரு, நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணுவாரு. சேது படத்துல அந்த பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆகும். எமோஷனல் கனெக்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஃபீல் ஆகும். ஆடியன்ஸும் தங்களா வந்து பிரதிபலிச்சு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் என்ன அப்படின்றது கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த சீனோட பர்பஸ். சீன் டைப்ல இருக்கிற 4th டைப் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்டேஷன் சீன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து உங்களுக்கு சேலரி வந்து போடல. எம்ப்ளாய் கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மேனேஜர் வந்து சேலரியே போட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா அந்த மேனேஜர் கிட்ட போறீங்க, ஏன் எனக்கு சேலரி போடல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா. நர்வஸா? சிஎம்னு பயப்படலாம் வேணாம், சும்மா பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி போய் பேசிட்டு வாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அண்ணாமலை படத்துல ரஜினி வீட்டை வந்து இடிச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா சரத்பாபு வீட்டுக்கு போவாரு. ஏன் இடிச்ச அப்படின்னு வந்து கேட்பாரு பாத்தீங்களா. நேர் எதிர வந்து கிளாஸ் ஆகுறது, ப்ராப்ளம் வந்து நேரா வந்து ஃபேஸ் பண்றது தான் இந்த சீனோட பர்பஸ். லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஒதுங்க சொல்லுவாங்க. ஆனா சினிமால ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் சினிமா வந்து கிரியேட் ஆகும். 5th டைப் வந்து ரிவீல் சீன். ஐ லவ் யூ கதர். 7G ரெயின்போ காலனி படத்துல அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண பாத்தீங்களா, அதுதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ற சீன் தான் வந்து ரிவீல் சீன் சொல்லுவாங்க. 6வது டைப் வந்து டெசிஷன். சேது படத்துல அவருக்கு லவ் இருக்கும், அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனா அவர் ஃபேமிலி கூட இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அவர் மறுபடியும் அந்த மனநல காப்பகம் அதுக்கே வந்து போயிடுவாரு. அவங்க ஃபேமிலி கூட வந்து இருக்க மாட்டாரு. அவர் வந்து ஃபைனலா அதான் வந்து சூஸ் பண்ணி இருப்பாரு. நீங்க எழுதுற சீன் இந்த 6 டைப்புள்ள இருக்குதா அப்படின்னு வந்து நீங்க பார்க்கணும். இந்த 6 டைப்புள்ள இல்லைன்னா அந்த சீன் வந்து வீக்கா இருக்குன்னு அப்படின்றது வந்து அர்த்தம். 2வது பாயிண்ட் கெட் இன் லேட் கெட் அவுட் இயர்லி. ஒரு சீன் போர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த சீனை ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்றது, அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீனை கண்டினியூ பண்றது தான் சீன் போரிக்கான முக்கியமான ரீசன். கெட் இன் லேட்ல ஒரு சீன் நீங்க எழுதி முடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்றத பார்த்தோம். நடந்து வரான் போறான் அப்படின்றதுலாம் கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே டீட்டெயிலா கொடுக்கறது அவசியமே வந்து கிடையாது. ஆடியன்ஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அண்ணாமலை படத்துல எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ரஜினி வீட்டை வந்து இடிச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவரு அசோக் அவங்க வீட்டுக்கு வந்து வருவாரு. அவர் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு அந்த கேட்ல இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டு கதை வந்து திறக்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே வந்து இருக்காது. அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா பவர் வந்து யார்கிட்ட இருக்கும், அசோக் அந்த கேரக்டர் தான் வந்து பவரா வந்து இருப்பாரு. என்ன விஷயம் தான் கேக்குறேன்.
அந்த சீன் முடியும் போது பவர் வந்து ரஜினி அவர்கிட்ட வந்து இருக்கும். அந்த பவர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த சீன்ல. அப்படியே வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த சீனை. என் பேர் அண்ணாமலை இல்லடா. ஸோ கெட் அவுட் இயர்லி அந்த எமோஷனல் பீக் இருக்கும்போது கட் பண்ணிடுவாங்க. டெசிஷன்ன்றது சேது படத்துல அந்த பொண்ணு லவ் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த சீன் வந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற பேசுற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் டிராப் பண்ற மாதிரி எந்த ஒரு சீனுமே வந்து இருக்காது. அது எல்லாமே நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். 3வது பாயிண்ட் டைலாக். டைலாக்லயே நம்ம கன்வே பண்ணிடலாம், டைலாக்லயே நம்ம எமோஷன் சொல்லிடலான்ற தாட் வந்து இருக்கவே கூடாது. விஷுவலா வந்து எமோஷனல் வந்து கன்வே பண்ணணும். ஷோ டோன்ட் டெல் அதோட கான்செப்ட் என்னன்னா ஷோ விஷுவலா வந்து காட்டணும், டைலாக்ஸா வந்து சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ஷோ டோன்ட் டெல்லோட கான்செப்ட். டைலாக்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ணிடலாம், கதையை டைலாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற தாட்டு 80s 70s வந்து இருந்திருக்கலாம். இப்போ அந்த தாட் வந்து இருக்கக்கூடாது. விஷுவலா நீங்க ஒரு படத்தை வந்து கன்வே பண்ணணும். டைலாக்ஸ்ல கன்வே ஆகிற விஷயம் ஆக்ஷன் மூலியமாவும் அந்த கேரக்டரோட பிஹேவியர் மூலியமாவும் கன்வே பண்ண முடியும்னா டைலாக்ஸை கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஸோ டைலாக்ஸை வச்சு எமோஷனை கன்வே பண்ணணும், ஆடியன்ஸை வந்து கிராப் பண்ணும் அப்படின்ற தாட் வந்து இருக்கவே கூடாது. அதான் மேஜரா பண்ற 3வது மிஸ்டேக்ஸ். 4வது பாயிண்ட் ஃபிளாட் சீன். சீன்ல கோல் இருக்கு, பர்பஸ் இருக்கு, டைலாக் சூப்பரா இருக்கு, கேரக்டரும் இருக்காங்க. ஆனா சீன் படிக்கும்போது போர் அடிக்குது அப்படின்னா முக்கியமா இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. 80% ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்றது இந்த 4 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாம இருக்கிறதால தான். முதல் பாயிண்ட் கான்ஃபிளிக்ட். இப்போ எக்ஸாம்பிள் சேது படம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த லவ் ப்ரொபோசல் சீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீனு. அந்த சீன்ல விக்ரம் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த அபிதான்ற பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா இன்ஃபர்மேஷன், அதுதான் அந்த சீனோட இன்ஃபர்மேஷனே. ஃபர்ஸ்டே அது முடிஞ்சிருந்துச்சுன்னா என்ன எமோஷன் இருந்திருக்கும், என்ன டென்ஷன் இருந்திருக்கும், ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க, எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்றதான் வந்து நடந்திருக்கு கான்ஃபிளிக்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு ஓடும். அது எல்லாமே பர்சனல் கான்ஃபிளிக்ட்ல வந்து வரும். 2வது பாயிண்ட் ரியாக்ஷன். அபிதா என்ன ரியாக்ட் பண்றாங்க அந்த சீனுக்கு, அபிதா பண்றதால விக்ரம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு. 3வது பாயிண்ட் ஸ்டேக்ஸ். அந்த பொண்ணு லவ் ப்ரொபோஸ் பண்ணனா அவரோட இதே வந்து நொறுங்கிடும். அவர் பண்ற விஷுவல் சப்டெக்ஸ்ட்ல அந்த பொண்ணை அடிப்பாரு, திட்டுவாரு, வாடி போடினுவாரு. ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டியது. கொன்னை போட்டுருவேன். என்னதான் ஒரு பண்ணாலுமே அவர் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு, அவர் லவ் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கு அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். 80% ஆஃப் ரைட்டர் வந்து மிஸ்டேக் பண்றது இந்த விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள் உங்களோட சீன்ல வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. 5வது பாயிண்ட் நோ காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு பாத்திரலாம். அந்த சீன்ல உங்களுக்காக கனெக்டே பண்ண முடியலன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து மிஸ் ஆயிருக்குன்றது அர்த்தம். காஸ் அண்ட் எஃபெக்ட் எழுதுறதுக்கு முக்கியமான இந்த 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து தேவை. கேரக்டர் டெசிஷன். அந்தேல் நாட்கள் படத்துல ராஜேஷ் கேரக்டர் அவர் என்ன டெசிஷன் எடுக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை அவர் லவர் கூட வந்து சேர்த்து வைக்கணும். அதுதான் அவர் வந்து டெசிஷன் எடுக்கிறாரு. அந்த டெசிஷன் தான் காசு. இந்த காசு வந்து என்ன கிரியேட் பண்றா, அந்த இடத்துல ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ ரிசல்ட், அவர் எடுத்த டெசிஷனுக்கு என்ன ரிசல்ட் வந்து இருக்குன்னா, பாக்கியராஜ் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்றாரு, எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. அவர் சொல்ற அந்த ரிசல்ட்டோட ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா லாஜிக்கா வந்து இருந்தது அந்த டைம்ல. ஸோ அதனால அந்த படம் வந்து ஓடிச்சு. அந்த ரிசல்ட் வந்து அக்செப்டபிளா இருந்துச்சு, ஒரு எமோஷன் வந்து கிரியேட் ஆச்சு. இதே ரிசல்ட் அம்பிகாவோட கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ராஜேஷ் அந்த கேரக்டர் கூடயே வாழ்றேன், பாக்கியராஜ் அவர் கூட வாழல அப்படின்னு சொன்னா பாக்கியராஜ் அந்த இடத்த விட்டு போயிட்டாலும் சேம் ரிசல்ட் தான். பட் ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருக்காது. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் இந்த காசு தான். அந்த ஹஸ்பண்ட் எடுத்த டெசிஷனுக்கு அவர் சொல்ற அந்த டைலாக் தான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அந்த காசுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமே. இப்போ நான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன், பேட்டரி லோ ஆகுது, அதுதான் வந்து காசு. நான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பேசலாம்னு நினைக்கும் போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ரிசல்ட், அதுதான் எஃபெக்ட். இந்த 5 மேஜர் மிஸ்டேக்ஸையும் உங்க ஸ்கிரீன் பிளே இருக்கிற சீன்ஸ்ல வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஸ்கிரீன் பிளே வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கேஸ்டிங்ல நம்ம பண்ற மிஸ்டேக்ஸை வந்து பார்க்கலாம்.